ரெமோ பண்ணியிருந்தீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு? நம்ம வந்து சிவானாவோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் அவர் வந்து ஒரு 8-9 மாதம் அந்த அந்த கேரக்டருக்கே ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி சூப்பராக பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக ரம படம் பார்க்குறச்ச நான் அது சொல்கிறேன்னு தப்பாக நினச்சக்கூடாது. சிஸ்டர் கேரக்டர் இருக்குல்ல, ம். கீர்த்தியோட ரெஜினா அழகா இருந்தாங்க. மோட்வானி. ஆமாம், ரெஜினா மோட்வானி. கீர்த்தியோட காவியான்ற கேரக்டரோட ரொம்ப க்யூட்டாக பப்ளியாக. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது லைக் அவர் வந்து சிவானா எப்படி அந்த ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கிறது, லைக் பாய் நெக்ஸ்ட் டோர் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி எப்படி இருக்காரு, எப்படி நடிக்கிறாரு, அதெல்லாம் இப்போ இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன்னா அவர் கையிலேருந்து கற்றுக்கிட்டது தான் இருக்கிற ஒரு ஈஸினஸ் தான், அதுதான் கொண்டு வர வச்சுருக்கேன். ஸோ நேரடியாக பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷம். பிசி சார் வேறு பெரிய ஜாம்பவான், நான்லாம் லவ் ஃப்ரேம்ஸ் பார்த்து பார்த்து வளர்ந்தவன். ஸோ அதனால் அவர் முன்னாடி அவர் வைக்கிற ஃப்ரேமில் நாம் நிற்கிறச்ச நமக்கு கிரேட்ஃபுல், ரொம்ப கிரேட்ஃபுல். எனக்கு நிறைய படம் பண்ணணுன்னு இருக்குது. பட் அவர் ஃப்ரேம் முன்னாடி நிற்கிறச்சு நமக்கு நடுவும், டக்கு 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 டக்குன்னு நடுவும். பேபின்னு இவங்களை கீர்த்தியை கூப்பிடுவாங்க, என்ன பேபி டூன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் ஸோ அங்கே வந்து ஃபன்னாக இருந்ததே லைக் கீர்த்தியும் சிவானுவும் தான். ஸோ அதனால் செம்ம ஜாலியாக, பாக்கியா டைரக்டர் பாக்கியா எல்லாமே செம்ம ஜாலியாக இருக்கும்.